ಶ್ರೀವಾಸುದೇವ ನನ್ನು ಬ್ರೋವ ಬಾರಮಾ. ஸ்ரீவாசுதேவா, அண்ட கொட்ல குக்ஷினி எஞ்சுக்கோலேதா, இந்த என்டையர் பிரபஞ்சத்தையும் நீ உன்னோட வயத்துல வச்சுக்கலையா ஓ வாசுதேவா? அப்படி இருக்கிறவனுக்கு என்னுடைய பாரம், என்னுடைய ப்ராப்ளம்ஸ்ங்கிறது ரொம்ப சின்ன வெயிட். என்னுடைய பாரத்தை தாங்கிறது உனக்கு கஷ்டமா? என்ன காப்பாத்துறதுக்கு உனக்கு பாரமா இருக்கா? உலகத்துடைய பிரபஞ்சத்துடைய வெயிட்டையே நீ வயிற்றுக்குள்ள வச்சுக்கிற. அப்படி இருக்கிற உனக்கு என்னுடைய பிரச்சனையை காப்பாத்துறதுக்கு பாரமா இருக்காடா ராமான்னு கேட்கிறார். இதுக்கு எங்க ரெஃபரன்ஸ்? நம்ம எல்லாருக்குமே தெரியும், பாகவத புராணத்துல எல்லாத்துலயுமே ஸ்கிரிப்சர்ஸ்ல எல்லாம் இருக்கு. இந்த கிரியேஷன் டிசால்வ் ஆச்சு, இந்த என்டையர் பிரபஞ்சம் டிசால்வ் ஆச்சு, பிரளயம்னு ஒண்ணு ஏற்படுறது. அந்த பிரளயம்னு ஏற்படுறச்சு இந்த என்டையர் கிரியேஷன் கோஸ் இன்சைட் பகவான். அண்ட் அவர் ஆலிலை கிருஷ்ணனா அந்த இடத்துல நமக்கு எல்லாருக்குமே சேவை சாதிக்கிறார். சோ அதை யூஸ் பண்றார் கம்பன் இந்த இடத்துல. என்ன அப்படின்னா, ஒரு பகல் உலகெல்லாம் உதரத்துள் பொதிந்து, எவன் ஒருவனுக்கு இந்த பிரபஞ்சமே பிரளய காலத்துல வயிற்றுக்குள்ள போறதோ அவனை நீ வயிற்றுக்குள்ள வச்சுட்டிய கௌசல்யா, நீ எவ்வளவு பெரியவோ, நீ எவ்வளவு பெரிய திறம் கொள் கோசலை அப்படின்னு அவர் இந்த இடத்துல கேட்கிறார் கம்பன். இந்த இடம் தியாகராஜ சுவாமிக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. இதுல இருந்து நமக்கு என்ன டேக்அவே அப்படின்னா, தியாகராஜ சுவாமி யூனி டைமென்ஷனலா திங்க் பண்ணல. அவர் எல்லாத்துக்குள்ளேயும் அப்படி ஒரு டீப் இமர்ஷன் இருக்கு. எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ராமாயணம், எல்லா வெர்ஷன்ஸ் ஆஃப் ராமாயணத்துக்குள்ளேயும் ஒரு டீப் இமர்ஷன் இருக்கிறதுனால தான் அவருக்கு அட் இஸ் பெக் அண்ட் கால் இந்த ஐடியாஸ்லாம் அவருக்கு விழுறது. இதுல இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா, தியாகராஜ சுவாமி ஒவ்வொரு விஷயமா யோசிச்சு எழுதலை அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த ராமாயணத்துல இருந்து ஒரு பார்ட்டு, அந்த ராமாயணத்துல இருந்து ஒரு பார்ட்டு, இதுல இருந்து ஒரு வருஷம், அதுல இருந்து ஒரு வருஷம், இப்படி அவர் மர்ஜ் பண்ணணும்னு ஆசைப்படலை. அப்படி மர்ஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருந்தா இவ்வளவு சீம்லெஸ்ஸா வேற ஒரு கான்செப்டை பத்தி பேசும்போது இதை அவருக்கு ஞாபகம் அவர் எழுதியிருக்க மாட்டார்.